அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய ஃபித்ராக்களை விரைந்து செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கின்றன. எனவே ஃபித்ராவுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே உங்களுடைய ஃபித்ராக்களை விரைந்து செலுத்துமாறு மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை பற்றி தொடர்ந்து இந்த அமர்விலே பல்வேறு தனித்துவங்களை அறிந்து வருகிறோம். இன்று ஒரு முக்கியமான தனித்துவத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவும் ஒரு நிகழ்வில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து அதனை நாம் எடுக்க இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்திலே தம்முடைய தோழர்களுக்கு சுபு தொழுகை நடத்தினார்கள். இது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. ஹுதைபியா ஒப்பந்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக தம்முடைய தோழர்களை கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை திரட்டிக்கிட்டு உம்ரா செய்வதற்காக வரும்போது ஹுதைபியா என்ற இடத்துல அவங்க தடுக்கப்படுறாங்க. மக்கத்து காஃபிர்கள், நீங்க உள்ள நுழையக்கூடாது, நமக்கும் உங்களுக்கும் தகராறு இருக்குது, அதனால இங்க நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஹுதைபியா என்ற இடத்துல தான் தடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது சுபு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு வைக்கிறாங்க. அன்று இரவு மழை பெய்திருந்தது. தொழுதுட்டு திரும்பி மக்களை நோக்கி உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை கேட்குறாங்க. ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தோழர்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க. என்ன சொன்னாங்க என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், அஸ்பஹ மின் இபாதி மூமினும் பி வ காஃபிருன், என்னுடைய அடியார்களில் என்னை நம்பிக்கை கொண்டவரும் என்னை நிராகரிப்பவரும் என 2 பிரிவினராக இருக்கிறாங்க. ஃபஅம்மா மன் கால முத்திர்னா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய கருணையால் தான் மழை பொழிந்தது, எங்களுக்கு மழை பொழிந்தது என்று யாரேனும் கூறினால் ஃபதாலிக மூமினும் பி வ காஃபிருன், அவர் என்னை நம்பியவர், வ காஃபிரும் பில் கௌகப், நட்சத்திரங்களை நிராகரித்தவர். வ அம்மா மன் கால பி நௌவி கதா வ கதா ஃபதாலிக காஃபிரும் பி வ மூமினும் பில் கௌகப், யாரேனும் இன்னின்ன நட்சத்திரங்களால் தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று கூறினால் அவர் என்னை நிராகரித்தவராவார், நட்சத்திரங்களை நம்பியவராவார்
என்று அல்லாஹ் சொன்னான். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது ஒரு நிகழ்வு. இதே போல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், இப்ராஹிம். அந்த குழந்தை சின்ன வயசுலேயே இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்த தினம், ஒரு தினத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது. இத என்ன செய்யறாங்க மக்கள், இந்த இப்ராஹிம் இறந்ததுக்காகத்தான் சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சிருக்குது, சூரியனே துக்கம் அனுஷ்டிக்குது, பகல் கருப்பு ஆடையை போர்த்தி கொண்டு காணப்படுது என்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வராங்க. மக்களுக்கு சொல்றாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள். லா யன்கசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. அந்த ரெண்டுக்கும் யாருடைய மரணத்துக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் கிரகணம் பிடிப்பது கிடையாது. ஃபைதா ரஅய்துமுஹா, அவற்றுக்கு கிரகணம் பிடித்ததாக நீங்கள் கண்டால் ஃபதுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், வஸல்லு, தொழுங்கள், ஹத்தா என்ஜலிய, கிரகணம் விலகும் வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ மக்கள் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கல, அவங்க துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கல, அல்லது அதுல நாம பெருமைப்பட்டு கொண்டு இருக்கல. அவங்க வெளியே என்ன செய்யறாங்க, மக்களுடைய அந்த மௌட்டிகத்தை, அந்த அறியாமையை, அதை என்ன செய்யறாங்க, உடைக்கிறாங்க. நீங்க இப்படிலாம் நம்பக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, யாருடைய மௌத்துக்காகவும் இறப்புக்காகவும் இல்லை யாருடைய பிறப்புக்காகவும் இதுக்கு கிரகணம் ஏற்படுவது கிடையாது, இதை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு சம்பவங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை வலிமையாக உணர்த்துகிறது. என்ன என்று சொன்னால், மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்துல மூட நம்பிக்கைகளுக்கு இடமே கிடையாது. மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வலிமையாக எதிர்க்கிறார். இது இஸ்லாத்துடைய தனித்துவம். இந்த மார்க்கத்துல மூட நம்பிக்கைகள் என்று எதுவும் கிடையாது. மக்கள் அந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு கட்டுப்படக்கூடாது, அடிபணியக்கூடாது. அவர்களிடமிருந்து இது போன்ற நம்பிக்கைகள் துடை தெரியப்பட வேண்டும், களையப்பட வேண்டும் என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்கிறத நாம் என்ன செய்யறோம், இந்த ரெண்டு நிகழ்வுல இருந்து புரிந்து கொள்றோம். முதலாவது நிகழ்வு அது எதை சொல்லுது, மழை பிடிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணத்தை என்ன செய்யறாங்க, மக்களாவது கட்டி விடுறாங்க. இதனாலதான் மழை வந்தது, அதனாலதான் மழை வந்தது, அந்த நட்சத்திரத்தினாலதான் மழை வந்துச்சு, இந்த நட்சத்திரத்தினாலதான் மழை வந்துச்சு, கிரகம் அப்படி இருக்குது அதனால மழை வந்துச்சு என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வேறு வேறு மதங்கள்ல இதெல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கிற. அதே போல மனிதர்களை புகழ்கிறோம் என்ற பேரில், தலைவர்களை புகழ்கிறோம் என்ற பேரில், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களையெல்லாம் புகழ்கிறோங்கிற பேர்ல மழைக்கும் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு தொடர்பு ஏற்படுத்துறாங்க. ஒரு அரசியல் தலைவர் வந்திருப்பாரு, எதார்ச்சையா மழை பெஞ்சிருக்கு, அவர் வந்ததுனாலதான் மழை பெஞ்சிச்சு, அவருக்கு தண்ணி ராசி அப்படின்னு என்ன செய்யறாங்க, கதையை கட்டி விடுறாங்க. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக மக்களிடத்துல நம்ம பார்க்கிறோம்.
வேறு வேறு சித்தாந்தங்கள் இதனை ஒப்புக்கொள்கிறது. இதனை யாரும் வலிமையாக இருப்பது கிடையாது. ஆனால் இஸ்லாம் இதை வலிமையாக எதிர்க்கிறது, கடுமையாக எதிர்க்கிறது. இது போன்ற நம்பிக்கைக்கு இந்த மார்க்கத்தில் இடமே கிடையாது. இந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை, ஷிர்கான நம்பிக்கை, இறைவனை நிராகரிக்கக்கூடிய நம்பிக்கை. உனக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. இறை நம்பிக்கையும் இந்த நம்பிக்கையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால், அவனுடைய கருணையால் தான் மழை பொழிந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். வேறு வேறு விஷயங்களை, அந்த நட்சத்திரங்களை, கிரகங்களை நாம் நிராகரிக்கிறோம் என்று பொருள். ஆனா நீங்க நேரு விரோதமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டால், இல்ல இல்ல இந்தந்த நட்சத்திரத்தினாலதான், இந்தந்த கிரகத்தினால்தான் மழை பொழிந்தது என்று நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதோட தொடர்பு படுத்துறாங்க? இறைவனை நிராகரிப்பதற்கு சமமான அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மக்களிடத்துல நீங்க வந்த வழியே திரும்பி போக போறீங்களா? இது போன்ற நம்பிக்கையினால நீங்க ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. இது போன்ற நம்பிக்கை உங்களை வந்த வழியே திருப்பி அனுப்பிவிடும், நீங்க காஃபிராக மாறுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது அதையும் என்ன செய்யறாங்க? முடிச்சு போடுறாங்க மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் இறந்ததுக்காக அவங்களுக்கு எப்படி அந்த துக்கம் இருக்கு, கவலை இருக்கு, துக்கம் கவலை இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது என்னடா மக்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பலரும் என்ன செய்ய மாட்டாங்க? அதுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது என்று வைத்துக் கொள்வோம், வெளியே வேறு விதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நாம அதுக்கெல்லாம் செவிசாய்ச்சிக்கிட்டு இருப்போமா? நாம நம்மளுடைய துக்கத்துல நாம அழுதுகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ இப்ராஹிம் இறந்த தினத்துல இந்த சம்பவம் நடக்கிறது, சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய இந்த அறியாமை என்ன செய்யறாங்க? அவங்க விளக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. தங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஒரு பக்கத்துல ஓரங்கட்டி வச்சுட்டு என்ன செய்யறாங்க? வெளியே வராங்க. இது என்னடா இது புது கதையா இருக்கு, என்ன மக்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்க, இது சரி கிடையாது, இது தப்புலோ, என்னுடைய மகன் இறந்ததற்காகவா இந்த நிலை ஏற்படுகிறது? இல்லையே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, எப்படி நீங்கள் இது போன்ற நம்பிக்கையை நீங்கள் மனதில் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய அறியாமையை நீக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்து அவங்க பெருமை அடைகிறாங்களா? அதை தமக்கு சாதகமாக மாத்திக்கிறாங்களா? இல்லையே. வேறு வேறு அரசியல் தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நம்ம பார்க்கிறோம், சித்தாந்தங்களுடைய நிறுவனர்களை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற விஷயங்கள் நடக்கும் போது உலகில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர்களோடு தொடர்பு படுத்தி பேசும்போது, அவர்களுக்கு பெருமை சேர்கின்ற வகையில மக்கள் தொடர்பு படுத்தும் போது அதுல அவங்க குளிர்காயிறாங்க, காலரை தூக்கி விட்டு கட்டுறாங்க. நம்ம வந்ததுனாலதான் மழை பெய்யுது, மக்கள் பெருமையா பேசிக்கிறாங்க என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யல. மக்கள் என்ன செய்யறாங்க? கண்டிக்கிறாங்க, இது தப்பு என்று சொல்றாங்க. இதுதான் இந்த மூட நம்பிக்கைகளை வலிமையாக எதிர்ப்பது என்பது. அது அப்படியே சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மன்றத்துல நின்று பேசுறாங்க பாருங்க, இது எதிர்ப்பு இல்லையா? இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆக இதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டும் காணாம விட்டுட்டாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு,
எப்படியும் செஞ்சுட்டு போறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்ப்போம். நாம துக்கத்தில் இருக்கிறோம். நமக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஒரு குழந்தையைத்தானே அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், ஒரு ஆண் குழந்தை, அது இல்லாம போயிட்ட என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வாசல் திறக்கப்பட்டு விடும். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? நாளை இது போன்ற நட்சத்திரங்களுடைய தாக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்று நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மழை பொழிவதற்கும் அதுதான் காரணம், பஞ்சம் ஏற்படுவதற்கும், பசி பட்டினி ஏற்படுவதற்கும், உலகில் பேரிடர்கள், சுனாமி, வெள்ளம், புயல் அல்லது அசம்பாவிதங்கள், ஆபத்துகள், விபத்துகள், இதெல்லாம் பேரிடர்கள் நடப்பதற்கும் இதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடத்துல பதிவாயிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எந்த வகையிலையும் இடம் அளிக்கல. இன்னைக்கு பாருங்க, அவங்க தங்களுடைய நிலைமையை பார்ப்பதற்காக, தங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குது என்று பார்ப்பதற்காக இன்னைக்கு டிவியை திறந்து பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பத்திரிகைகளை வரக்கூடிய ராசி பலன்களை என்ன செய்யறாங்க? வழமையா படிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இது போன்ற தவறான நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. இது ஷிருக்கான, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நம்பிக்கை என்று இஸ்லாம் இது என்ன செய்து தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறது. இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாம நாளை பார்ப்போம். வாஹிர்